ஹாய் மக்களே, எல்லோருக்கும் குட் மார்னிங். வாங்க காலையில் சாப்பாடு என்ன செய்யலான்னு பார்க்கலாம். எனக்கு லெமன் ரைஸ் சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சு. எனக்கு என்றைக்குமே வெரைட்டி ரைஸ் பிடிக்காது. இன்றைக்கி எனக்கு லெமன் ரைஸ் சாப்பிட்லான்னு ஆசையாகிடுச்சு. அதனால் நான் இப்போ பார்த்துட்டு இருந்தீங்களா, ரைஸு குக்கரில் தான் வச்சுருக்கேன். வச்சுட்டு சூடாக இருந்தால் லெமன் ரைஸ் குழஞ்சி போனால் நல்லாயிருக்கான்னு சொல்லிவிட்டு இப்போ ரைஸ் குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு ஆற வச்சுருக்கேன் ரைஸை. ஓகேங்களா, வாங்க எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா, எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, ஜீரகம், கொஞ்சம் உளுந்து, கொஞ்சம் அந்த என்னப்பா கடலை, ஓகே எல்லாம் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு என்ன இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். ஓகேங்களா, அந்த எண்ணெய் நான் கோபி மஞ்சூரி பொரித்தேன், அதனால் அந்த கலரில் இருக்குது. ஓகேங்களா, வேறு எந்த இல்லை. அப்புறம் வெள்ளை பூண்டு போட்டுக்கலாம். வெள்ளை பூண்டு நல்லாயிருக்கும் லெமன் ரைஸுக்கு. அப்படியே அது கடிப்படும் போது சூப்பராக இருக்கும், நல்லா உடம்புக்கு நல்லதுமே வெள்ளுள்ளி. அப்புறம் என்னோடய க்ரீன் சில்லி தான், அது பழுத்துருச்சு, அதனால் அது ஒரு 2, உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா 2 போட்டிருக்கேன். ஓகேங்களா, எல்லாம் போட்டுடலாம். கருவேப்பிலை, இதில் உப்பு போடாதீங்க. ஏன்னா இதில் உப்பு போட்டால் ரைஸுக்கு இது வெங்காயத்து கூட சாப்பிடும்போது உப்பாக இருக்கும். ஏன்னா வெங்காயம் வணங்கும் போது குழம்புக்கெல்லாம் உப்பு போட்டால் பரவாயில்ல. வெரைட்டி ரைஸ் பண்ணும்போது இந்த ரைஸுக்கு தேவையான உப்பு இதிலே போட்டிங்களா, உங்களுக்கு இதில் உப்பு ஏறிச்சுன்னா அதில் இறங்காது, கொஞ்சம் இதாக இருக்கும். இந்த வெங்காயம்லாம் வாயில் சிக்கும்போது கசப்பாக இருக்கும். அதனால் இப்போ உப்பு போட வேணாம். ஓகேங்களா, நான் எப்போ உப்பு போடணும் லெமன் ரைஸ்க்கு நான் காட்டுறேன். நல்லா வணங்கிடட்டும். இப்போ என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும் ரைஸ். அப்போ தான் லெமன் ரைஸுக்கு லெமன்னாக இருக்கும். ஓகேங்களா, இது போட்டு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பெரு வெங்காயத்தூள் போட்டுக்கலாம். நான் எல்ஜி பெருங்காயத்தூள் தான் போட்டிருக்கேன். நீங்கள் எல்லோரும் எல்லாம் தான் இருக்கும். சரி, பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகே, இந்த டம்ளரில் நான் லெமன் ஜூஸும் கொஞ்சம் சால்ட்டும் போட்டு வச்சுருக்கேன். இது கலக்கி நம்ம இப்போ ஊற்ற போகிறதில்ல, ரைஸ் போட்டுட்டு பெரட்டிட்டு அது மேலே ஊற்ற போகிறோம். ஓகேங்களா, இது போட்டு நல்லா கலக்கலாம். லெமன் ஜூஸு, உப்பு, சால்ட்டும். இப்போ நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். ரைஸ் இருக்குது, மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஓகே, நம்ம ரைஸ் இப்போலாம் ரைஸ் போட்டுக்கிட்டேன். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம், லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வேணால் இந்த லெமன் ஜூஸ் ஊற்றலாம். இருங்க, மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ நான் கிளறிட்டு அப்புறம் தான் நான் லெமன் ஜூஸ் ஊற்ற போகிறேன். ஓகேங்களா, அப்படியே ஊற்றிக்கலாம். ஏன் இப்போ ஊற்றுறோன்னா, இது நல்லாயிருக்கும், அந்த லெமனோட ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். நம்ம அதுலேயும் ஃபஸ்ட்டு லெமனெல்லாம் போட்டு அதை வெங்காயத்துலேயே போட்டோமா அதுக்குள்ளே ஏறிக்கும், டேஸ்ட்டாக இருக்காது, ரைஸில் இறங்காது. அதனால் இப்போ இப்படி ஊற்றிக்கலாம். உப்பு லெமன் ஜூஸ்லேயே உப்பு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி ஊற்றிக்கிட்டுமா. ஓகே, எனது எல்லாம் முடிஞ்சிருச்சு இதில் இருக்கிற ஜூஸ்லாம். ஓகேங்களா, எனக்கு இந்த எல்லோ கலர் போதும், அதனால் நான் மஞ்சள் தூள் கம்மியாக போட்டிருக்கேன். ஓகேங்களா, உங்களுக்கு அப்படியே டேஸ்ட்டாக இருக்கும். லெமன் ஜூஸ் போட்டு அப்படியே கிளறிக்கலாம். ஓகே, உங்களுக்கு மஞ்சத்தூள் என்ன போடணும் போட்டுக்காங்க. இது நல்லா கிளறிட்டு காட்டுறேன். எனக்கு பாருங்கள், ஃபைனலாக பார்த்தா இப்படி லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா, வாரத்துக்கு ஒரு டைமாச்சும் லெமன் ரைஸ் சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது. ஓகேங்களா, இந்த தலை சுற்றல், அப்படியே லோ பிபி மாதிரி இருக்கிறதுக்கு லெமன் ரைஸ் நல்லது. வாரத்துக்கு ஒரு டைம் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஏன் நான் லாஸ்ட்டாக லெமன் ஊற்றணுன்னா, அப்போ தான் லாஸ்ட்டாக ஊற்றினா தான் லெமனோட எசன்ஸ் அப்படியே இந்த சத்துக்கு போகாது. அதனால தான் நான் லாஸ்ட்டாக ஊற்றினேன். ஓகேங்களா, ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகே ஷேர் பண்ணுங்கள். பாய், காட் பிளஸ் யூ மக்களே, சப்போர்ட் போடுங்க. பாய்.